குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன், மாலை வணக்கம் நண்பர்களே, மக்களே, வியூவர்ஸ், யூடியூபர்ஸ் எல்லாத்துக்குமே நன்றி, வணக்கம். இன்னையோட நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணி 1 வீக் கரெக்டாக ஒரு வாரம் ஆச்சு. 7 நாள் போன சண்டே ஆரம்பித்து இந்த லாஸ்ட்டு சண்டே வரைக்கும் தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம். 7 days 7 வீடியோஸ், டெய்லி ஒரு போஸ்ட்டு ப்ளஸ் ஷார்ட்ஸும் நம்ம போட ஆரம்பித்தோம். ஷார்ட்ஸில் செம்ம ரெஸ்பான்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு லாங் ஃபார்ம் வீடியோஸை விட ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸுக்கு தான் நிறையா வியூஸ் வருது, லைக்ஸ் வருது, நிறையா ஷேரும் பண்ணுறாங்க. நான் அதனால் தொடர்ந்து திரும்ப என்னோட பேசுகிற இந்த லாங் ஃபார்மட் வீடியோஸை தான் நான் கட் பண்ணி ஷார்ட்டாக போட்டுக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து ஆதரவு தந்துக்கிட்டே இருக்கீங்க. க்ரோத்தெல்லாம் இல்லைன்னா சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. நம்ம கரெக்டான டைமில் கரெக்டாக நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம க்ரோத்து கண்டிப்பாக இருக்குது. என்ன பேசுகிறதுக்கு முன் வரணும், அது ஒன்று தான் முக்கியம். நம்ம பேசாமல் இப்போ பேசலாம், அப்போ பேசலாம், இது வரட்டும், அது வரட்டும், அன்னைக்கு பண்ணிக்கலாம், இது நம்மகிட்ட இல்லையே, அது நம்மகிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு கட்டமும். இதை நானே பண்ணியிருக்கேன். நான் 2023, 18, 16 இப்போலாம் இந்த சேனல் ஆரம்பித்தே சொல்ல போனால் 2016 இந்த சேனல் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். 2016 இன்றைக்கி 2026 பாருங்கள், 10 வருஷம் ஓடி போச்சு. நான் ஒன்றுமே இது வரைக்கும் நான் அதில் ஒரு வீடியோ தான் போட்டிருக்கேன். அதுவும் அது எங்கள் ஊரில் நடந்த ஒரு ஃபங்க்ஷன், ஒரு வீடியோ. அது சும்மா அன்றைக்கி ஏதோ ஒரு தோணுச்சு ரெக்கார்ட் பண்ணேன். எங்கள் பெரியம்மா வீட்டில் கேட்டாங்க. அதனால் அப்போ ஷேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் எதுவும் இல்லை, யூடியூப் தான் இருந்தது. அதனால் என்ன பண்ணேன், யூடியூப்பில் அப்லோட் பண்ணி அந்த லிங்க் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டேன். இந்த மாதிரி தான் நான் யூடியூப்பில் வீடியோ போஸ்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் நான் மியூசிக்கலாக கவர் பண்ணி சாங்ஸ் போட்டு அது ஒரு சேனலில் ஒன்று வச்சுருக்கேன், சான்ஸ் க்ரியேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு. அது ஒரு சேனல், வேணா கூட போய் செக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் 400 சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்தாங்க. பட் என்னால் அடுத்து கண்டினியூஸாக மியூசிக்கில் கவனம் செலுத்த முடியல. அதனாலேயே நான் அதை அப்படியே கொஞ்சமாக அப்படியே விட்டுட்டேன். இப்போ அது சேனல் எந்த வீடியோஸுமே ரீசெண்டாக எதுவுமே போஸ்ட் பண்ணாமல் அப்படியே கிடக்கு. அதையுமே நான் திரும்ப புதுசாக வீடியோஸ் மேக் பண்ணி மியூசிக்லேயும் என்னோடய இன்ட்ரெஸ்ட்டை காமிச்சு வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போதைக்கு நம்ம இந்த சேனல், என்னோடய ராட்டு சந்தோஷ் சேனல், இந்த ராட்டு இதுக்கெல்லாம் மீனிங்கு, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி இதெல்லாம் நான் அப்கமிங் வீடியோஸில் என்னை பற்றின சில விஷயங்களை நான் ஒன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நம்ம ஒன்றா சேர்ந்து. தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க, அது மட்டும் போதும். சரி, இன்றைக்கி நம்ம 4 டாபிக் எடுத்திருக்கோம். அந்த 4 டாபிக் என்னென்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா, டிவிகேவும் ஏடிஎம்கேவும் சோஷியல் மீடியாவில் இப்போ சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரியான சண்டை. எப்படிலாம் சண்டை போடுறாங்கன்னா, நீங்கள் ட்விட்டர் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். டிவிகே நம்ம விஜய் இருக்கார் இல்லையா, ஆக்டர் விஜய், அவரை ஏஐ வீடியோஸ்லாம் பண்ணி கொடநாட்டில் போய் காலில் விழுந்தது, ஜெயலலிதா அம்மையார் இருக்காங்க இல்லையா, அவங்க காலில் விழுந்த மாதிரி, எடப்பாடிகிட்ட போய் உதவி கேட்குற மாதிரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஏஐயில் வீடியோ மேக் பண்ணி, கார்ட்டூனாக மேக் பண்ணி அந்த வீடியோஸை போஸ்ட் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் விஜய் அவர்களுக்கு தைரியம் இல்லாமல் அன்றைக்கி காலில் விழுந்தார்ல, நீங்களாம் விமர்சிக்க லாய்க்கே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் தாவேக்க தொண்டர்கள் இணையத்தில் போட்டு வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்ட ஆப்போசிட்டில் ஏடிஎம்கே இருக்காங்க இல்லையா, அவங்க அதை விட சரி, நான் சொல்கிறது ஏடிஎம்கே தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. விஜயை தாக்குறது, செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏஎல்லாம் பண்ணுறதெல்லாம் ஏடிஎம்கே பண்ணுறாங்க. ஆல்ரெடி எடப்பாடியை திமுக காரங்களாம் விமர்சித்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோஸை திரும்ப தூக்கிட்டு தாவைக்க பசங்களாம் எடுத்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி உங்களுக்கு எலும்பு இல்லை, முதுகெலும்பு இல்லை, காலில் போய் விழுந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடியை தாக்கிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்போ வார் சண்டை போய்கிட்டு இருக்கு. எப்படி ஃபேன் ஃபைட்டு, இப்போது நம்ம மங்காத்தா வர்றப்போ பேசிகிட்டு இருந்தோம், அஜித் விஜய் ஃபேன் ஃபைட்டு போயிட்டுருக்கோம். அது மாதிரி இப்போது விஜய் எடப்பாடி அப்படின்ற ஒரு ஃபைட்டு போய்கிட்டு இருக்கு. இது ஒரு அரசியல் ஃபைட்டு, ஹெல்த்தியான ஃபைட்டாக இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். பர்சனல் அட்டாக் பண்ணாமல் இந்த மாதிரி ஏஐ வீடியோஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு கருத்தியலாக தாக்குங்க. எப்பயுமே ஒருத்தரை நீங்கள் தாக்குறீங்க, அரசியலில் வர்றீங்க, பேசுகிறீங்க அப்படின்னா கருத்தியலாக மட்டுமே தாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏஐ பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது.
இந்த டாபிக் ஒன்று, இது இப்போது ரொம்ப தீவிரமாக உச்சக்கட்டத்தில் போயிட்டுருக்கு. என்ன தாவேக்கா நண்பர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, டிஎம்கேவுக்கு வந்து 2 நாள் நாங்கள் லீவ் விட்டோம், குடியரசு தினம், இன்றைக்கி குடியரசு தினம் வேறு சார், அதை சொல்ல மறந்துட்டோம் பார்த்தீங்களா. இன்றைக்கி 76வது குடியரசு தினம். எல்லாருக்குமே குடியரசு தின வாழ்த்துக்கள், ஹாப்பி ரிப்பப்ளிக் டே. 2 நாள், இந்த சண்டே, ரிப்பப்ளிக் டே, மண்டே, இந்த 2 நாள் உங்களுக்கு நாங்கள் லீவ் விட்றோம், திமுக காரங்களாம் போய் ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் அதிமுக காரங்களை போய் அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இறங்கி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கே நல்லா சந்தோஷமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த ஏஐ இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஓகே, இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 2வது டாபிக் என்னென்னா, நம்ம டிஎம்கே கட்சிக்காரங்க இருக்காங்க இல்லையா, நம்ம எம்கே ஸ்டாலின் சிஎம் இருக்கார் இல்லையா, அவர் இன்றைக்கி வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் ஆல்ரெடி இங்கே வெஸ்ட் ஜோனில் நடத்துனாங்கன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர், திருப்பூர் அந்த ஜோன் இருக்கு இல்லையா, அதில் நடத்துனாங்க. அதுக்கு அப்புறமா இந்த 2வது இது வந்து டெல்டா மாவட்டமான தஞ்சாவூரில் இன்றைக்கி நடக்குது. இப்போ லைவில் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. நான் அதை பார்த்ததுனால அதை அப்படியே சொல்கிறேன் உங்களுக்கு. சொல்லப்போனால் அதுவுமே வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் இவங்க திமுக காரங்களாம் நீங்கள் சண்டை போடுறத போட்டுக்குங்க, நாங்கள் எங்களோட வேலையை பார்க்குறோன்ட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இது அரசியல் இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டா பக்கம் வந்தோம்னா, இன்றைக்கி இன்ஸ்டா ஃபுல்லாக ட்ரை, ஒரு கண்டென்ட்டுமே இன்றைக்கி வைரலாக ஒரு ட்ரெண்டியாக ஒன்றுமே போகல. இதுக்கு முன்னாடி இந்த 3 நாளைக்கு முன்னாடி நிறையா டாபிக்ஸ்லாம் இருந்துச்சு, எடுத்து பேசினோம். இன்றைக்கி வந்து அவ்வளோவா ஒன்றும் இல்லை, ட்ரையாக தான் இருக்குது. அந்த சிவிக் சென்ஸ்ன்னு சொல்லி நம்ம அதை ஆல்ரெடி பேசிட்டோம், அதே தான் திரும்ப ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அஞ்சா காலேஜ் நேற்றே நம்ம அதை அட்ரஸ் பண்ணிட்டோம், அந்த விஷயத்தையும். இதெல்லாம் தான் நேற்று நடந்தது. இன்றைக்கி எதுவுமே இன்ஸ்டாவில் பெருசாக அந்தளவுக்கு எதுவுமே கண்டென்ட் இல்லை, அதனால் அதை நம்ம இன்றைக்கி தவிர்த்துடலாம். 4வதாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இங்கே நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்குமே அது தோணுது, இப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா சென்னையில் இருக்கிற எல்லாருமே இந்த வீடியோ இப்போ பார்க்குற சென்னை மக்கள், நான் உங்கள்கிட்ட கேட்குற ஒரே ஒரு வேண்டுகோள் விஷயங்கள், இது எனக்கு புரிய மாட்டேங்குது, அந்த விஷயத்தை நான் கேட்குறேன். அது என்ன விஷயம்னா, லெஃப்ட்டு ரோடு வந்து ஃப்ரீ தான், ஃப்ரீ ரோடு லெஃப்ட்டு. ரைட்டில் ஸ்ட்ரைட்டாக போகிறவங்க மட்டும் நின்னால் போதும் இல்லையா. ரோட்டில் சில ரோடு அப்படி தானே இருக்குது, லெஃப்ட்டு ஃப்ரீ இருக்கும், நம்ம லெஃப்ட்டில் போகிறவங்க லெஃப்ட்டில் போய்க்கலாம், மற்ற ரைட்டில் போகிறவங்களோ ஸ்ட்ரைட்டாக போகிறவங்களோ நிற்கணும், சிக்னல் இருந்தால், ரெட் சிக்னல் இருந்தால். இப்போ இந்த சென்னை மக்களான இந்த ஆட்டோக்கார நண்பர்கள், கார்கார நண்பர்கள், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, போயிட்டு அந்த லெஃப்ட்டு ஃப்ரீ இருக்கு இல்லையா, அதில் போய் வண்டியை போய் நிப்பாட்டிடுறது. இப்போ இந்த வண்டியை நிப்பாட்டிடுறீங்களே, நீங்களும் போக மாட்டேங்கிறீங்க, போகிற எங்களையும் விட மாட்டேங்கிறீங்க, ஹார்ன் அடித்தா விலகவும் மாட்டேங்கிறீங்க. இது என்ன மாதிரியான சைக்கோ மனநிலை? எனக்கு இது புரியவே மாட்டேங்குது. நான் பாட்டுக்கு லெஃப்ட்டில் போகிறவன் ஃப்ரீ, எனக்கு லெஃப்ட்டு ஃப்ரீ, போலீஸே தடுக்கலை, போலீஸே போக சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் நின்றுக்கிட்டு இப்படி நிப்பாட்டி வழியை மறிக்கிறீங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் என்ன கொடுமைங்க, உங்களுக்கே தோண வேண்டாமா? இப்போ நீங்கள் இதே மாதிரி லெஃப்ட்டு ஃப்ரீயில் வந்துக்கிட்டு இன்னொருத்தர் வந்து இப்படி வண்டியை நிப்பாட்டினா நல்லா இருக்குமா? நமக்கு நடக்கும்போது தாங்க எப்பயுமே ஒரு இது தெரியும். அந்த மாதிரி இங்கே சென்னையில் இது அடிக்கடி நடக்குது, மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேயும் மற்ற ஊர்லேயும் இது நடக்குதா அப்படிங்கிறத பார்க்குற வியூவர்ஸான நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்கிறதுக்கு நான் அன்புடன் வரவேற்கிறேன். என்ன இருக்கோ எல்லாத்தையும் சொல்லுங்கள். இது போக டிராஃபிக்கில் வேறு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படி இருந்தாலுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கோட இந்த டாபிக் எல்லாமே முடிவடையுது. நாளை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.